ஆண்டவர் இந்த பூமியிலே மாம்சத்திலே வெளிப்பட்ட போது அவருடைய மாம்சத்திலே பாவம் இல்லை. ஆனால் அவர் தானாக ஒன்றை செய்திட முடியும். அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை சார்ந்து கொள்ளாமலேயே சுயமாக ஒன்றை செய்திருக்க முடியும். சுயசத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்திருக்க முடியும். ஆனால் அவை எல்லாவற்றையும் அவர் மரணத்துக்கு உட்படுத்தினார். கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினதை உலக ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லாருமே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்று எல்லாரும் நம்மால் சொல்லிட முடியுது. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே சிலுவையின் வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் மரித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் அவற்றை குறித்து இந்த கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளல. ரட்சிப்பு ஏதோ எளிதாக வந்து விட்டதா? அவருடைய வாழ்க்கையே சிலுவையின் வாழ்க்கை. அவர் ஒரு சிலுவையாகவே வாழ்ந்தார் இந்த பூமியிலே. சிலுவை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் மரணம். கொல்கத்தா மலையிலே மட்டும் அவர் சிலுவையிலே மரிக்கல. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே மரித்தவராக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார்.